ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு கட்டுறது சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குழி பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு எண்ணெய் கடாய் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன். அது நல்லா பொரிட்டு கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கடலப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை, 7-8 பச்சை மிளகா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்குங்க. ஒரு படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். எப்பவுமே நீங்கள் இந்த ஒயிட் கலரில் செய்கிறத விட இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இப்போ வெங்காயம் 7-8 வெங்காயம் தூள் தூளாக இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி துருவி எடுத்தது, மஞ்சள் தூள் போடாமல் விட்றாதீங்க, கண்டிப்பாக போடணும் மஞ்சள் தூள், கலர்ஃபுல்லாக இருக்கும், அதனால தான். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது வதங்கிறதுக்காக உப்பு, இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து வச்சுட்டு 2 நிமிஷம் போதுங்க, ரொம்ப நேரம் வதக்காதீங்க. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பு, போதும். இப்போ நான் இட்லி மாவு எடுத்துருக்கேன், அதில் அதை சேர்த்துக்கலாம். குழி பணியாரத்துக்குன்னு தனியாக மாவெல்லாம் நான் எதுவும் அரைக்கல, அந்த மாவுலேயே இதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப தண்ணியாக கரைச்சிடாதீங்க, இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பதத்துக்கு போதும். இப்போ குழி பணியாரக்கல் நல்லா காஞ்சிடுச்சு, அதில் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ மாவு அதை கலக்கி வச்சோம் இல்லைங்களா, அந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எல்லாத்துலேயும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா திருப்பி போடுங்க. இப்போ எல்லாத்தையுமே திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டாச்சு. இப்போ எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுத்துட்டேன். நான் இன்றைக்கி புதினா சட்னி செஞ்சுருக்கேன், சூப்பரான புதினா சட்னி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.